வெயிட் லாஸ்ல இருக்கீங்க, அப்படி இல்லன்னா ஹெல்தியான லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இன்னைக்கு ஒரு ஹெல்தியான ரெசிபி தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். நல்லா ஃபைபர், புரோட்டீன் ரிச்சான மஷ்ரூம் ஆம்லெட் தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு வந்து ஒரு இரும்பு தவா எடுத்துக்கோங்க. நான்ஸ்டிக்லாம் யூஸ் பண்ணாதீங்க. இரும்பு பாத்திரமா எடுத்துக்கோங்க. அதுல வந்து கொஞ்சமா பட்டர் சேர்த்துக்கோங்க. இல்லன்னா நீங்க ஆயில் கூட சேர்த்துக்கலாம். அடுத்து அது கூட வந்து ஒரு 4லருந்து 5 மஷ்ரூம நான் கட் பண்ணியிருக்கேன்ல, இதே மாரி கட் பண்ணிக்கோங்க. கூட வந்து ஒரு 1/2 பெரிய வெங்காயமோ, இல்ல 3லருந்து 4 சின்ன வெங்காயமோ சேர்த்துக்கலாம். இது கூட உங்களுக்கு பெல் பெப்பர் பிடிக்கும். அதாவது குடைமிளகாய் பிடிக்கும்னா, நீங்க அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு கொஞ்ச நேரம் வதக்குங்க. ஒரு சைடு வதங்குனதுக்கு அப்புறமா, நல்லா இந்த மாரி மிக்ஸ் பண்ணி விட்டு மஷ்ரூம நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து வந்து எனக்கு டாக்டர் என்ன சொன்னாங்க அப்டின்னா, முட்டையோட வெள்ளக்கரு இருக்கு இல்லையா? அது வந்து ஒரு நாளைக்கு 3லருந்து 4 கூட எடுத்துக்கலாம். மஞ்சக்கரு வந்து 1 மட்டும் எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. ஸோ, அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, 3 வெள்ளக்கரு, அப்புறம் 1 முட்டையில மஞ்சக்கரு. இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு, அது கூட உப்பு, மிளகுத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். உப்பு வந்து மஷ்ரூம்ல நீங்க ஃபர்ஸ்ட்டே சேர்த்துட்டீங்க அப்டின்னா, அது ரொம்ப தண்ணி விட்டு வதங்கி சுருங்கி போயிரும். ஸோ, அதனால வந்து முட்டையோட உப்பு சேர்த்துட்டு, நீங்க அதுக்கப்புறம் சேர்த்துக்கிட்டீங்க அப்டின்னா, மஷ்ரூம் வந்து அவ்ளோ சுருங்கி இருக்காது. அதனால தான் நான் அப்டி சேர்த்துருக்கேன். இப்ப வந்து இந்த முட்டைய நல்லா மஷ்ரூம்ல மேல ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு, முட்டைய நல்லா குக் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டெப்பு ரொம்பவே ஆப்ஷனல் தான். அதாவது உங்கள்ட்ட இட்டாலியன் சீசனிங் இருந்துச்சு, இல்ல பீஸா சீசனிங் அந்த மாரி ஏதாச்சும் இருந்துச்சு அப்டின்னா, மேல கொஞ்சம் தூவி விட்டு சாப்பிட்டீங்க அப்டின்னா, ஃப்ளேவர் ரொம்ப நல்லாருக்கும். அப்படி உங்கள்ட்ட இல்ல அப்டின்னா, கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா, உப்பு, பெப்பர் போடுறப்பயே வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லா தான் இருக்கும். இப்ப இத திருப்பி விட்டுட்டு 2 சைடும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா எடுத்து சர்வ் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். வெயிட் லாஸ்ல இருக்கவங்க மட்டும் இல்லங்க. ஹெல்தியா இல்ல நான்வெஜ் விருந்து பண்றீங்க அப்டின்னா கூட நீங்க அந்த சைட்ல வைக்கலாம். இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவோட உங்க எல்லாரையும் பார்க்குறேன். பாய்.